வணக்கம் விருச்சிகம் ராசிக்காரர்களே, உங்களுக்கான புரட்டாசி மாத ராசி பலன். அன்பிற்கினிய விருச்சிக ராசிக்காரர்களே, நீங்கள் ரோசக்காரர்கள் தான், கோபக்காரர்கள் தான். கோபம் உள்ள இடத்தில் தான் குணம் இருக்கும் என்றுதான் சொல்லப்படும். ஆக இதுவரை உங்களுடைய தகப்பன் உங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் சமீப காலமாக சில நாட்களாகவே தகப்பனோ அல்லது தகப்பனுடைய உறவினர்களோ உங்கள் தொழிலில் மூக்கு நுழைக்க நேரலாம். உங்களுடைய தொழில் ஸ்தானங்களுக்கு அடிக்கடி வந்து செல்லலாம். சில யோசனைகள் உங்களுக்கு கூறலாம். நீங்கள் வேலை பார்ப்பவர்களாக இருந்தால் அங்கும் உங்களுடைய தகப்பன் வந்து சென்று சில நல்ல தகவல்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் அண்ணன் அக்காக்களால் சில வகையில் தொல்லைகள் ஏற்படும். மாம மச்சின வகையில் தேவையில்லா செலவுகள் ஏற்படும். வயதானவர்கள் வீட்டில் இருந்தால் அவர்களால் தொல்லைகள் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கிறது. தாயாரால் சில மனச்சஞ்சலங்கள் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு விலகக்கூடிய மாதமாக இருக்கிறது. ஆனால் தாயார் வழியில் சில செலவுகளும் உங்களுக்கு இந்த மாதம் காத்து கொண்டு இருக்கிறது. தங்களுக்கு அடிவயிற்றில் தேவையில்லா வலி வேதனைகள் உண்டாகலாம். சிலர் அரிக்குது என்று சொல்வார்கள். அதுவே அலர்ஜியாக மாறும், இன்ஃபெக்ஷனாக மாறி பல தொல்லைகளை கொடுக்கும். உங்களுக்கு தொப்புள் பகுதிகளில் ஏதேனும் இன்ஃபெக்ஷன் ஆகுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. அதேபோல இதயம் சில நேரம் படபடக்கும், பல குழப்பங்களை உண்டாக்கும் உங்கள் மனதில். தங்கள் இடுப்பு பகுதியில் இருந்து வந்த தொல்லைகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் உங்களுக்கு கழுத்து மற்றும் தோள்பட்டை பகுதிகளில் அப்பப்ப வலி வேதனைகளை கொடுத்து மன இறுக்கங்களை கொடுத்து தாங்கள் வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் தடுமாற வைக்கும். படிக்கின்ற மாணவ கண்மணிகளாக இருந்தால் படிக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டு இருப்பார்கள். படிக்கின்ற மாணவ கண்மணிகளுக்கு சில நேரம் வாயு சம்பந்தப்பட்ட கோளாறுகளால் காது அடைத்து கொள்ளும். காது சில நேரம் கேட்காது. இதனால் கவனக்குறைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தாங்கள் கூடுமானவரை அருகிலுள்ள தட்சாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை உண்டாகும். இத்தனை நாட்களாக 8ஆம் இடத்தில் இருந்து வந்த குருவான் அதிசாரத்தில் மாறி உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு சென்று உங்களுடைய ராசியை பாய்ப்பது உங்களுக்கு ஒரு புத்து உணர்ச்சியை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும்.